ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம தொடர்ச்சியாக யூனிட் 8 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஆரம்ப காலகட்டம் என்ன இருந்துச்சு, மாடரேட்ஸ் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பற்றி பார்த்தோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த ரெண்டுக்கு ஒன்றான இயரை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், ரெண்டுக்கும் இயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். முதல்வனுக்கு இயர் பார்த்தீங்கன்னா 1852, ரெண்டாவனுக்கு 1854. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு இயரை வச்சு கொஷின் கேட்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அடுத்த கட்டம் எஸ்டிமிஸ்டாக என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் எஸ்டிமிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கில் தீவிரவாதிகளை பற்றி இந்த கிளாஸில் மேஜராக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ சுதேசி மூமெண்ட் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம். இதுதான் தீவிரவாதிகளுக்கான ஐடியாலஜியை முதல்ல கொடுத்து என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் எஸ்டிமிஸ்டோட ஐடியாலஜி அதிகம் பேசப்படாது. அவங்க ஐஎன்சியில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். ஆனால் வெளியே பிரிஞ்சு வரமாட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சு ஒரு எஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனக்கு பேரை வச்சு பிரிஞ்சு தனியாக போராடுவாங்க. சரிங்களா? அதில் சுதேசி மூமெண்ட் ரொம்ப முக்கியமான மூமெண்ட். இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிம்பாங்க. அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் அப்படிம்பாங்க. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா பெங்கால் வருஷம் கேட்பாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1905. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்கும்போது யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தால் யார் இதை ப்ரமோட் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க கொஷின்ஸில். சரிங்களா? இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் எல்லா எக்ஸாம்லையும். யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு கர்சன் தான். இதில் முக்கியமான காரணம் அவர் தான் முக்கியமான ஒரு, அதாவது இந்தியன்ஸ்க்கு எதிராக அதிகமான செயல்களில் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு கர்சன். சரிங்களா? லார்டு கர்சன் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அவருடைய கவர்னர் ஜெனரலுடைய வருஷத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அது கூட கேட்கலாம். இதை வச்சு ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ சுதேசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். தமிழ் என்ன சொன்னால் சொந்த நாடு, சொந்த நாடுக்கான கொள்கை அப்படிம்பாங்க. சரிங்களா? இது பெங்காலை பிரிவுபடுத்துறதுக்கான நோக்கம் தான் சுதேசி மூமெண்ட் ஆரம்பிக்கும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்தா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலை மத ரீதியாகவோ கொஞ்சம் பிரிச்சிருப்பாங்க. ஈஸ்ட் பெங்காலாவும் வெஸ்ட் பெங்காலாவும் பிரிச்சிருப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். அங்கே என்னென்னா சில முஸ்லீம்ஸுகள் இருப்பாங்க, ஹிந்துஸ் இருப்பாங்க. அதை அப்படியே டோட்டலாக பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சுட்டோம்னா நம்ம இவங்களுடைய அந்த ஐஎன்சி இருக்கக்கூடிய முன்னெடுப்புகளில் சில போராட்டங்களை நம்ம தடுத்து நிப்பாட்டலாம். ஒரு சமுதாயத்தை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம், முஸ்லீம்ஸுகளை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம்னு சொல்லி தான் ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விளக்கம் ஆங்கிலேயத்திற்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டி தான் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹிஸ்டாரியனா சொல்லும்போது என்ன அது ஒரு முக்கியமான ரீசன் கிடையாது. அவங்களோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் அது முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. எஸ்பெஷலி பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா அந்த ரீஜனில் யாரும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஸ் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. யாருன்னா பெங்காலில் சொன்ன மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நௌரோஜி, சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா லாலா லஜபத் ராய் இருப்பார். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா திலக் சொன்ன மாதிரி திலக் இருப்பார். அரவிந்த கோஷ் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா கல்கட்டா காங்கிரஸ் கட்சியில் யார் ப்ரிசைட் ஓவர் பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? இந்த கல்கட்டா காங்கிரஸ் எப்போ நடக்கும்னா 1906 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் யார் அந்த மீட்டிங் ப்ரிசைட் ஓவர் பண்ணா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இப்போ அதில் என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்காட் ஃபாரின் குட்ஸ், ப்ரொமோட் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஃபாரின் குட்ஸை இங்கே பாய்காட் பண்ணணும், நமக்கு சொந்த நாட்டிலேயே எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு பேர் எழுதுனா சாந்தி நிகேதன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பெங்காலிலேயே சொந்த நாட்டிலேயே கல்வி, அதாவது ஓரியன்டேஷன் கல்வி அப்படிம்பாங்க. ஆங்கிலோ ஓரியன்ட் 2 இது இருக்கும். நம்ம சொந்த நாட்டு கல்வியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் மாடர்ன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுங்க இந்தியாவிலே அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணும்போது தான் சுதேசி மூமெண்ட் அதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றிருக்கும். சரிங்களா? இந்த காங்கிரஸ் வருஷன் யார் ப்ரிசைட் பண்ணா பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி தான் ப்ரிசைட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதை இயரை நீங்கள் பார்த்துங்க.
இது வந்து யார் யார் நான் இத சொல்லும்போது, அந்த கான்வர்சேஷன் வருஷம் சொல்லும்போதெல்லாம் வந்து யார் பிரிசைட் பண்ணா? யார் தலைமை தாங்குனாங்கிறத இங்க சைட் பை சைடு வந்து நீங்க வந்து ஒரு நோட்ஸ் மாரி எடுத்து அத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்ல இதோடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸ் பெர்சனாலிட்டி நான் இங்க சொல்லியே ஆகணும். அது வந்து வ.உ.சி. அப்படிம்பாங்க. அதாவது வ.உ. சிதம்பரனார் இருப்பார். சரிங்களா? அதுல யாரு வ.உ. சிதம்பரனார் இருக்காங்க. பி. சக்கரையர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா. இவங்க எல்லாருமே யாருன்னா, தமிழ்நாடோட எஸ்டிமேட்ஸ் அதாவது தமிழ்நாடோடைய அ தீவிரவாதிகள். சரிங்களா? இத வந்து நீங்க மறந்துடக்கூடாது. கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். நம்ம எப்படி மாடரேட்ஸ் இன் தமிழ்நாடு கொஸ்டின்ல கேட்டாங்க அந்த பேர் சொன்னோமோ, அதே மாரி தீவிரவாதிகளின் தமிழ்நாடு யாரோ இந்த மாரி இவங்களோட பேர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? இப்ப என்னன்னா வந்து, சுதேசி மூவ்மெண்ட் வந்து எங்க வந்து முதல்ல டீப் ரூட் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ரீஜன்ல தான் வந்து அட்டென்ஷன் வந்து எடுத்திருக்கும். அத யார் அது முக்கியமான பிளேஸ் யாருக்குள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வ.உ.சி. தான் முக்கியமான காரணம். என்ன பண்ணியிருப்பேன்னா வந்து, பப்ளிக் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி இந்த சில விஷயங்கள மக்கள் மத்தியில பேசியிருப்பாங்க. இந்த என்ன சொல்றதா வந்து பிரிட்டிஷ் சம்மந்தமா பேசியிருப்பாங்க. சில விஷயங்கள வந்து பகிர்ந்திருப்பாங்க. நோட்டீஸ் குடுத்திருப்பாங்க. பிரஸ் மூலமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி நேவிகேஷன் கம்பெனிய வந்து நம்ம அவரு வ.உ.சி. வந்து ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா? அது மூலியமா வந்து சில விஷயங்கள வந்து பிரிட்டிஷ்ல டஃப் குடுத்திருப்பாரு. சரிங்களா? அத நம்ம பின்னாடி வந்து வ.உ.சி. பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதி வந்து சில பேட்ரியாட்டிக் சாங்ஸ் மூலமாட்டு, அதாவது தேசபக்தி பாடல்கள் மூலமா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து, ஒரு எமோஷனல கிரியேட் பண்ணியிருப்பாரு. யார் மத்தியிலனா வந்து பீப்பிள்ஸ் மத்தியில. அவங்களோட தன்னுடைய பாட்ட வந்து எழுச்சி மிகுந்த பாட்டா இருந்துச்சுன்னா வந்து, மக்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஆங்கிலத்துக்கு எதிரா வந்து கிளர்ச்சி பண்றதுக்கு தூண்ட முடியும் அப்படிங்கிறத வந்து இவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பிரஸ் ஜர்னலிஸ்ட் மூலமா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, சுதேசி ஐடியால்ஸ வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாரு. எப்படி வந்து சுதேசியோட இதுல வந்து எப்படி நார்த் இந்தியால பெங்கால்ல பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வந்து தாதாபாய் நௌரோஜி, மகாராஷ்டிரா அந்த ரீஜனா நீங்க பார்க்கும்போது என்னன்னா வந்து லாலா லஜபத் ராய், அப்புறம் திலக் எப்படி அங்க வந்து ஒரு மும்முரமா ஈடுபடுவாங்களோ, அதே மாரி தமிழ்நாட்டுல யார் மும்முரமா வந்து சுதேசிய ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வ.உ.சி., பாரதியார். சரிங்களா? இவங்கலாம் முக்கியமான அப்ப சுப்பிரமணிய சிவா இவங்கலாம் வந்து முக்கிய சுரேந்திரநாத் ஆர்யா இவங்கலாம் வந்து முக்கிய பங்கு ஆற்றிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் தன்னோட சுதேசமித்திரன், இந்தியா 2 ஜார்னல்லயும் வந்து சுதேசிய பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருப்பாரு பாரதியார். இந்த ஜார்னல்ஸ் 2மே நீங்க நோட் பண்ணி வைங்க. நான் போன கிளாஸ்ல இதுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது இந்த கிளாஸ்ல உங்களுக்கு அது விடையா இருக்குது. சரிங்களா? சுதேசமித்திரன் இந்தியாவும் யாருடைய ஜார்னல் கேட்டாங்கன்னா, நீங்க யார சொல்லணும்னா பாரதியார சொல்லிக்கணும். சரிங்களா? அப்புறம் எஸ்டிமேட்ஸ் லீடர் ஒருத்தர் இருந்தார். எங்கன்னா பிபின் சந்திரபால். சரிங்களா? இது நார்த் இந்தியாவோட சேர்ந்தவரு. இவர் என்னன்னா வந்து இந்த மெட்ராஸ்க்கு அந்த நேரத்துல டூர்னா அந்த நேரத்துல மெட்ராஸ வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது என்னன்னா வந்து ஒரு லெக்சர் குடுத்திருக்காரு. அந்த லெக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத்த வந்து அ ஒரு ஸ்பார்க் பண்ற மாரி இருந்திருக்கும். அவங்கள வந்து சுதேசியின் பக்கமாவோ, நேஷனல் ஸ்ட்ரகிள் உடைய பாதையில வந்து மக்கள வந்து கொண்டு வரணும். யூத்த வந்து முதல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஒரு மும்முரமா வந்து அவர் ஈடுபட்டிருப்பாரு. அவரு இதனால அரெஸ்டும் ஆயிருப்பாரு. நம்ம அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் சுதேசில நம்ம பார்த்தோம். ப்ரமோட் பாய்காட் குட்ஸ் அண்ட் என்ன பார்த்தோம்னா வந்து எஜுகேஷனல் மாடர்ன் எஜுகேஷன ப்ரமோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா, இங்கிலீஷ வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமா இருப்பாங்க. யாருன்னா சுதேசி மூவ்மெண்ட்ல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்கள. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ் வந்து ப்ரமோட் பண்ணணும். இந்த தாய்மொழிய வந்து ப்ரமோட் பண்ணணும். என்ன பண்றாங்கன்னா, இங்கிலீஷ் ஒரேட்டரிக்கு பதிலா வெர்னாகுலர் ஒரேட்டரி நாங்க வந்து பிரஸ் எழுதுவோம். பிரஸ்ல ஜர்னல்ல வந்து நாங்க வந்து கட்டுரை எழுதுவோம். மீட்டிங்ல வந்து தமிழ் தான் பேசுவோம். அரசு அலுவலகங்கள்லயும், அரசுடைய பெட்டிஷன்லயும் தமிழ் இருக்கும். நான் ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட பொறுத்து சொல்றேன். இந்தியா பொறுத்துனா வந்து பெங்கால்னா பெங்காலி மொழியில எழுதுவாங்க. மகாராஷ்டிரான்னா அவங்களுக்கு எந்த மொழியோ அதில எழுதுவாங்க. பஞ்சாப்லன்னா அவங்க என்ன உண்டோ அத எழுதுவாங்க. சரிங்களா? அதாவது இதில என்ன சொல்ல வரேன்னா, வெர்னாகுலர் அப்படின்னா வந்து தன்னுடைய சொந்த தாய்மொழி. அதில அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு என்ன பொருந்துமோ அந்த மொழியில வந்து அவங்க வந்து அந்த கிளர்ச்சிய உண்டு பண்ணாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பிளேஸ்ல வந்து என்னன்னா வந்து ஸ்டூடண்ட்ஸ் உடைய மத்தியில வந்து அ வந்தே மாதரத்தோடைய அந்த சாங்க வந்து அதாவது அ கேட்கிற மாரி, படிக்கிற மாரி ஒரு கிளர்ச்சிய உண்டு பண்ணணுங்கிறத வந்து யூரோப்பியன் பப்ளிக் பிளேஸ்ல வந்து இவங்கலாம் வந்து அ அதாவது என்னன்னா வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து சத்தம் போட்டு படிங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா 1907 என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பிபின் சந்திரபால் வந்து மெட்ராஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோம். ஸ்பீச்சும் குடுக்குறாரு. அதாவது பீச்சோட ஏரியால. அதாவது எப்பவுமே வந்து பீச் ஏரியாக்கள்ல இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, சிலைகள் நெறைய இருக்கும். திலக்கோட சிலைகள் இருக்கும். சில ஃப்ரீடம் ஃபைட்டர் சிலைகள் நெறைய இருக்கு. சரிங்களா? அதுல வந்து பீச் ஏரியால வந்து எப்பவுமே வந்து நெறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு. சரிங்களா? அதுல வந்து பிபின் சந்திரபாலும் ஒரு முக்கியமா வந்து ஒரு மீட்டிங் வந்து ஒரு உரை குடுத்திருக்காரு. அது என்னன்னா வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு நேஷனலிஸ்டிக்கா ஒரு காச வந்து ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அப்புறம் இப்ப நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த எஸ்டிமேட் லீடர் ஆஃப் தமிழ்நாடு.
வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை சரிங்களா? வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை இந்த ஃபோட்டோல குடுத்துருக்கோம். பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து இவருடைய ஸ்பெஷல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். செக்கிழுத்த செம்மல் ஏன் இந்த பேர் வந்துச்சு? அப்படின்னும்போது பின்னாடி பார்ப்போம். கப்பலோட்டிய தமிழன் இந்த பேர் 2 பேருக்குமே அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு சொல்லும். சரிங்களா? பேர நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் இந்த 2 பேருமே முக்கியமான பேரு. இவரு பிறந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒட்டப்பிராடம். இது தூத்துக்குடி பேஸ்ல உள்ள ஒரு இடம். சரிங்களா? ஒட்டப்பிராடம் இப்ப தூத்துக்குடி ரீஜன்ல இருக்கும். அவர் பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5, 1872ல இவரு வந்து ஆ பொறக்குறாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இவரு வந்து தன்னுடைய கெரியர வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாயரா ஸ்டார்ட் பண்றாரு. திருநெல்வேலியில உள்ள கோர்ட்ல வந்து ஒரு லாயரா வந்து தன்னுடைய கெரியர ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா வந்து, இவருடைய வர்த்தக சங்கம். அதாவது ஒரு லாயரா இது பண்ணிட்டு, அவரு தன்னோட என்ன பண்றாருன்னா, ஒரு வர்த்தக சங்கத்துல வந்து ஒரு தொழிலாளர் சங்கத்தையும் உருவாக்கி என்ன பண்றாருன்னா வந்து, இதற்கு எதிரா வந்து ஒரு போராட்டம் வந்து ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஐடியாலஜில ஒரு தொலைநோக்கு பார்வையில வந்து, இந்த வர்த்தக சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை வந்து உருவாக்குறாரு. எப்போதுமே தொழிலாளர் சங்கம் வந்து யாரோடது பார்த்தீங்கன்னா வந்து, நான் சொன்னேன்ல, பிபின் சந்திரபால் வரும்போதே வந்து மீட்டிங் நடத்தும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தொழிலாளர் சங்கமா வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த தொழிலாளர் கூட்டம் தான் அங்க நெறைய இருந்திருக்கும். எப்போதுமே தொழிலாளர வச்சு தான் சில சில விஷயங்கள ஆங்கிலேயருக்கு எதிரா பண்ண முடிஞ்சுச்சு இல்லையா? இந்தோனேஷியால பார்த்தீங்கன்னா, சில மில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். சில சத்தியாகிரக காந்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து சங்கத்துல சேர்ந்து தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்றேன்னா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். தூத்துக்குடி, கொலம்போக்கு மத்தியில வந்து அந்த ஒரு கம்பெனி நிறுவி அதில வந்து அவரு ஈடுபட்டு இருந்திருப்பாரு. எதற்கு எதிரா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீம் நேவிகேஷனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ 1906ல வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, ஆங்கிலேயருக்கு எதிரா வந்து நம்மளும் வந்து ஒரு நேவிகேஷன் அதாவது ஒரு ஷிப் பில்டிங்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா வந்து 1906ல சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிய வந்து ஆரம்பிப்பாரு. சரிங்களா? ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டாக் அப்படின்னா வந்து கூட்டு ஷேர் மூலமா அதாவது ஜாயிண்ட் ஷேர்னா எல்லாரும் சேர்ந்து சில பேர் முக்கிய பணபலம் உள்ளவங்கலாம் சேர்ந்து அவங்க ஷேர் பண்ணி ஒரு நேவிகேஷன் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரா வந்து நம்ம வந்து உண்டு பண்ணணும். அத வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்ணி அத வந்து செய்யவும் செஞ்சுருவாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவுமே ஒரு கப்பல் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபரா இருந்திருப்பாரு. ரூ. 10,00,000 தேவைப்பட்டிருக்கும். ஒரு கப்பல பில்ட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஆங்கிலேயருக்கு எதிரா கம்பீட் பண்ணுங்கிறது அதோட ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய நேவிகேஷன் வந்து அப்ப இருக்கக்கூடிய யூரோப்பியன் நேவிகேஷன்லாம் வந்து நம்ம லெவலுக்கு இருக்காது. நம்ம வந்து சும்மா ஒரு இது பண்ணியிருப்போம். ஆனா அங்க அப்படி இல்ல. அது வந்து வித்தியாசமான ஒரு படைப்பா இருக்கும். அவங்களுடைய ஷிப்ஸ்ல நெறைய வசதிகள் இருக்கும். நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு நார்மலா ஒரு டம்மியான ஒரு ஷிப்ப தான் பண்ண முடியும். அந்த மாரி தான் வசதி நம்மட்ட இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40 ஷேரா பிரிச்சு எல்லார்ட்டயும் குடுத்து இந்த கம்பெனி ரன் பண்றதுக்கு ஒரு ஷிப்ப பில்ட் பண்றதுக்கு ஐடியா பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்லி இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஷேர். அப்போ யூரோப்பியன்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஷேர் கிடையாது. யூரோப் ஒன்லி இந்தியன்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஷேர குடுத்தாங்க. யூரோப்பியன்ஸுக்கு கிடையாது. சரிங்களா? இது கொஸ்டின்ல கேட்கலாம். அவங்களுடைய கம்பெனில வந்து அ ஒன்லி யூரோப்பியன்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஷேர் பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பு. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல அதிகமா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒன்லி இந்தியன்ஸுக்கு மட்டும் தான் அது பொருந்தும். சரிங்களா? இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் அவருடைய கப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவர் 2 பேர் வச்சிருப்பாரு அதுக்கு வந்து. எஸ்.எஸ். கலியோ எஸ்.எஸ். கலியா அண்ட் எஸ்.எஸ். லாவோ. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த 2மே அவருடைய நேவிகேஷன் ஸ்டீம் கம்பெனியோட அந்த கப்பல்கள் சரிங்களா? இதுவுமே வந்து முக்கியமானது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து சுதேசி மூவ்மெண்ட்ல வந்து நெறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து அதாவது ஸ்டேட் வந்து பெங்காலு, மகாராஷ்டிரா எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து ஆ ஐரோப்பியன்ஸ் ப்ராடக்ட்ட வந்து பாய்காட் பண்ண முடியும். அப்புறம் நம்மளுடைய அவங்களுடைய தயாரிப்புகளான காட்டன வந்து பேன் பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்ம பிரதமர் மோடி ரீசென்ட்டா சொன்ன மாரி கொரோனா டயத்துல வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு கை தட்டுங்க அப்படின்னு சொன்ன மாரி, அப்பவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து பேங்கிள்ஸ் அவங்க தயாரிக்கிற பேங்கிள்ஸ இது பண்ணுங்க. கேண்டில்ஸ வந்து பேன் பண்ணுங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனா, உண்மையாவே சுதேசி மூவ்மெண்ட் மூலியமா பிரிட்டிஷ்க்கு ஒரு டஃப் குடுத்த ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வ.உ.சி தான். என்ன பண்ணேன்னா, ஒரு நேவிகேஷனே உருவாக்கி அவங்களுக்கு எதிரா வந்து நம்ம ஒரு நேவிகேஷன வந்து புரமோட் பண்ணணும். அவங்களுக்கு எதிரா அமையணும். அவங்களுக்கு வந்து ஒரு நேவிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம அதில கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு சுதேசிய வந்து புரமோட் பண்ணவர் வந்து இவரு தான் முதல்ல. சரிங்களா? இத வந்து சில ஹிஸ்டாரியன்ஸோ பிளஸ் நேஷனல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரபலமான லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திலக் வந்து தன்னுடைய ஆ மராத்தா அப்படின்னு ஒரு பேப்பர்லயும், கேசரி அந்த ஒரு மேகசின்லயும் என்ன சொல்லிருப்பாங்க, இவர பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாரு. இவருடைய
சுதேசி நேவிகேஷன் ஸ்டீம் கம்பெனி பத்தி ப்ரமோட் பண்ணி, அவர் வந்து பாராட்டி வந்து அவர் வந்து தன்னுடைய மேகசின்ல எழுதியிருப்பாரு. அதே மாரி அரவிந்தோ கோஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் தன்னுடைய தன்னுடைய மேகசின்லயோ சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில வந்து இவர வந்து நல்ல பெருமையா வந்து சொல்லியிருப்பாரு. தன்னுடைய என்ன சொல்றேன்னா வந்து நேவிகேஷன் கம்பெனி வந்து பிரிட்டிஷரா வந்து ஒரு தமிழ்நாட சேர்ந்த ஒரு விஓசி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணி காட்டியிருக்காரு. அவங்களுக்கு ஒரிஜினலா டஃப் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்புறம் இதுல முக்கியமா வந்து இந்த கப்பல் வாங்குறதுக்கு வந்து யாரு ஃபண்ட் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பாண்டித்துரை தேவரும் வந்து ஹாஜி ஃபக்கீர் முகமது அப்படின்னு 2 பேர். சரிங்களா? இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் முக்கியமான பேர் யாருன்னு பார்த்தோம்னா வந்து ஹாஜி ஃபக்கீர் முகமது பிளஸ் யாருன்னா வந்து ஹாஜி ஃபக்கீர் முகமது ஒருத்தர் இருந்திருப்பாரு. அப்புறம் ஒரு ஹிந்து பாண்டி தேவர். சரிங்களா? பாண்டித்துரை தேவர் அப்படிங்கிற 2 பேர். 2 பேர் தான் வந்து மேஜரா வந்து ஃபினான்ஸ் பண்ணி ஒரு கப்பல் வாங்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் சொன்ன மாரியே வந்து பாலகங்கா திலக் வந்து இவருடைய பிலாசபிய சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் மென்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஓசிக்கு பார்த்தீங்கன்னா, பாலகங்கா திலக் தான் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் மென்டாரா இருந்திருப்பாரு. இவருடைய ப்ரீச் பிலாசபி நெறைய கேட்டு வந்து சில விஷயங்கள பண்ணனால வந்து தேச துரோக வழக்கு வந்து இவர் மேல போட்டாங்க. எப்படி திலக் மேலயும் செடிஷன்னா தேச துரோக வழக்கு. சரிங்களா? எப்படி அங்க அவருக்கு போட்டாங்களோ, அதே மாரி தமிழ்நாட்டுல விஓசிக்கும் வந்து தேச துரோக வழக்கு போட்டு சில என்ன சொல்றேன்னா வந்து, கைதியாவும் பிடிக்கப்பட்டு 2 வருஷம் என்ன சொல்றதுன்னா வந்து, சிறை தண்டனையும் வந்து வகிச்சிருக்காரு. சரிங்களா இதுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, வ.உ.சி அங்க வந்து அ பாலகா திலக் வந்து ப்ரமோட் பண்ணனால, அவர 2 வருஷம் வந்து சிறையில போட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது ஒன் ஆஃப் த எஸ்டிமேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? இவரும் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். இவருடைய பிறந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வத்தலகுண்டு, திண்டுக்கல். இது வந்து கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்க பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல்ல வந்து வத்தலகுண்டு ஏரியா. இவர் வந்து நெறைய தடவ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1908லேருந்து 1922 வரைக்கும் ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஆக்டிவிசம் தான் வந்து தேச தேசபக்தி எதிர்ப்பு அப்படின்னா, பிரிட்டிஷ் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு சம்பந்தமா நெறைய தடவ இவர வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுருக்காங்க. எந்த எந்த டேட் எந்த பீரியட் எந்த பீரியட் பார்த்தீங்கன்னா, 1808 இருந்து 19 சாரி 1908 இருந்து 1922 வரைக்கும் இவர நெறைய தடவ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் குடுக்கல. மெனி டைம்ஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்புறம் தன்னுடைய கடைசி சிறை வாழ்க்கையில இருக்கும்போது என்ன பண்ணா, இவருக்கு வந்து ஒரு தொழுநோயினால ஒரு பாதிக்கப்படும். ஏன்னா வந்து நெறைய தடவ சிறையில வந்து அவதிப்பட்டிருக்காரு. நெறைய ஃபுட் இருக்காது. அப்புறம் வந்து சானிடரைசேஷன் கரெக்ட்டா இருக்காது. அப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து சிறையில வந்து துன்பப்பட்டுருப்பாங்க. அதனால என்ன வந்து இவருக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, தொழுநோயால வந்து பாதிக்கப்படுறாரு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, தொழுநோயில பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து என்னன்னா வந்து ஒரு நோயாளினால இவர சேலம் ஜெயிலுக்கு வந்து மாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த நோயாளி இவர் செத்தும் போறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23 ஜூலை 1925 இவர் செத்தும் போறாரு. சரிங்களா? இதுதான் வந்து சுப்பிரமணிய சிவா ரிலேட்டடான கன்டென்ட். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விஓசியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்ட சேர்ந்து. இப்ப என்ன நடக்குதுன்னா வந்து, மார்ச் 9, 1907 வந்து பிபின் சந்திரபால் வந்து என்ன பண்றாருன்னா வந்து ரிலீஸ் ஆகுறாரு. அவரையும் வந்து தேச துரோகிகளால கைது பண்ணியிருப்பாங்க. அவர ரிலீஸ் பண்றனால, இந்த 9ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா வந்து, இத வந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா வந்து, சுதேசி ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டிருக்காங்க ஸ்வராஜ் டே இன் திருநெல்வேலி. சரிங்களா? அத நான் இங்கேயும் குடுத்துருக்கேன். ஸ்வராஜ் டே இன் திருநெல்வேலின்னு சொல்லியிருப்பாங்க. அத வந்து சுதேசி லீடர்ஸ் தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து அவர ப்ரமோட் பண்ணி ஸ்வராஜ் டே இன் திருநெல்வேலின்னு அறிவிப்பாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஜூலை 1908 சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வ.உ.சி, சுப்பிரமணிய சிவாவையும் வந்து நான் சொன்ன மாரி செடிஷன்ல வந்து கைது பண்ணியிருப்பாங்க. இந்த 2 பேரும் கைது பண்ணத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, சில ஒரு போராட்டம் நடக்கும். சில வந்து அந்த வயலன்ஸ் நடந்திருக்கும். சரிங்களா? அதே சொல்றேன். என்ன வயலன்ஸ்னா, சுதேசினாலே நமக்கு தமிழ்நாட்டுல இந்த முக்கியமான வ.உ.சி சொல்லிட்டோம். சுப்பிரமணிய சிவா சொல்லிட்டோம். இந்த 2 பேருமே வந்து மக்கள் மத்தியில பிரபலமான ஆட்கள். என்ன நடந்துச்சுன்னா, அதுல வந்து மக்கள் போராட்டமா இது வெடிச்சு என்னன்னா வயலன்ஸா ஆகி, சில பிரிட்டிஷ் முனிசிபல் கார்ப்பரேஷனோட இடங்கள்ல வந்து சில பேர் அடிச்சு நொறுக்குனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஆ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபயர் வச்சாங்க. அதுல சில பேர் கொன்னாங்க. செத்தும் போனாங்க. எதிர் வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து கன் ஷூட் மூலமா 4 இண்டியன்ஸ் வந்து கொன்னுட்டாங்க. சரிங்களா? இதுவுமே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு பேசப்பட்ட இன்சிடென்ட். இவர அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்.
அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நிகழ்வு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரல் மில் ஸ்ட்ரைக் சரிங்களா? கோரல் மில் வேலைநிறுத்தம். இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சில வந்து எப்போ ஐஎன்சில வந்து இந்த தீர்மானம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐஎன்சில வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சூரத்ல வந்து சூரத் ஸ்பிளிட் அப்படிம்பாங்க. 1907 நடந்திருக்கும். வ.உ.சி என்ன பண்றாருன்னா வந்து, இங்க வந்து வ.உ.சியும், பாரதியாரும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கலந்திருப்பாங்க 2 பேரும். சரிங்களா? இங்க வந்து ஏன்னா இத முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணா சூரத் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிய வந்து ப்ரமோட் பண்றதுக்காண்டி 2 பேரும் வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் உடைய வேலைநிறுத்தம் வந்து யார அட்டாக் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெங்கால்ல நடந்த விஷயம். கோரல் மில் ஸ்ட்ரைக். என்ன அட்ராக்ட் ஆகும்னா, வ.உ.சியும், சுப்பிரமணிய சிவாவையும் வந்து இது அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? அதாவது இவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா நான் சொல்றது 1907ல. சூரத் ஸ்பிளிட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1907 இப்போ இந்த ஐஎன்சியோட யாரு ஹெட்டா இருந்தா அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? யார் வந்து தலைமை தாங்குனா அப்படின்னு பாருங்க. எங்க சூரத்னா சூரத்ல நடந்திருக்கும். சரிங்களா அது? இந்த ஹெட் மட்டும் யாரு அப்படிங்கிறத வந்து நீங்க நோட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அது நடந்த கொஞ்ச நாள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மில்க் ஒர்க்கர்ஸ் இந்த அதாவது இந்த மில்லு ஓனர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்ச உடனே ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க. அதில என்ன பண்ணா, கோரல் காட்டன் மில்ஸ் அந்த இதுக்கு பேர். கோரல் காட்டன் மில் என்ன பண்ணா, இன்ஸ்பயர் வந்து எதுவும் ஸ்ட்ரைக் ஆவது சொல்ல நெறைய லீடர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி, அத வந்து கலந்துக்க செய்றதுனால, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மில் ஓனர்களே வந்து முன் வந்து அத பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து ஒரு முக்கியமா இதுல வந்து பேசப்பட்டது. சரிங்களா? அப்புறம் பாரதி, பிபின் சந்திரபால், வ.உ.சி இவங்கலாம் வந்து ஜாயிண்ட் வித் சுப்ரமணிய சிவா வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மில் ஒர்க் சம்மந்தமா வந்து தூத்துக்குடிலயும், திருநெல்வேலிலயும் வந்து நடக்குது. சரிங்களா? அது சம்மந்தமா தமிழ்நாட்டுல வந்து இந்த போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. சரிங்களா? இது என்ன பார்த்தா ஏர்லியஸ்ட் ஆர்கனைஸ்ட் லேபர் அஜிடேஷன் இன் இண்டியா. முன்னாடியே வந்து ஆர்கனைஸ்ட் லேபர் அஜிடேஷன். நான் இதுவரைக்கும் பார்த்திருப்போம். பாலக்காடு ரிவார்ட்ல வந்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர்கனைஸ்ட் அப்படின்ற வார்த்தை எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில் ஸ்ட்ரைக்ல தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்பதான் வந்து எப்போ பெங்கால் நடக்கிறது அப்படியே சென்னையில அதாவது மெட்ராஸ்லயும் நடந்திருக்கு. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆர்கனைஸ்ட் வந்து அஜிடேஷன் அகைன்ஸ்ட் என்னன்னா வந்து ஒரு லேபர் ஆர்கனைசேஷனா இருந்திருக்கு. அதனால தான் முதல்லயே உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். லேபர் தொழிலாளர் சங்கத்த வந்து அதிகமா பேசியிருப்பாங்க இந்த விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசில சொன்ன மாரி மில் ஸ்ட்ரைக் வந்து மில்க் அதாவது மில் ஓனர் மூலியமா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து, அத பிரச்சனைய சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் மிலிட்டன்ட்ஸ் லீடர்ஸ வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபின் சந்திரபால் அப்ப நேரத்துல நான் சொன்ன மாரி பிபின் சந்திரபால் சென்னை வந்து ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாரு. அது முன்னாடி செடிஷன் ஆக்ட்ல வந்து வி.ஓ.சி, சுப்பிரமணிய சிவா கைது பண்ணியிருப்பாங்க. இத தொடர்ந்து பாரதியும் வந்து கைது பண்ற நடவடிக்கை இருக்கும். ஏன்னா, அவரும் தன்னுடைய அதாவது பேட்ரியாட்டிக் இது மூலமா பாடல்கள் மூலமா சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு. அப்புறம் பிரஸ் மூலமாவும் இந்த வ.உ.சி கைது ஆனது மூலமாவும் சுப்பிரமணிய சிவாவ கைது பண்ணதுக்காண்டி என்னமோ தன்னுடைய ஜர்னல்ஸ்லயும் வந்து சில சில விஷயங்கள் எழுதியிருப்பாரு. தன்னுடைய பேட்ரியாட்டிக் சாங்ஸ் மூலம் மக்கள் மத்தியில கிளர்ச்சி ஏற்படுதுனால, அவரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா, அவரு என்ன பண்ணுவாருன்னா, பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவாரு. என்னன்னா, அப்போ பாண்டிச்சேரி யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா, பிரெஞ்சுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுனால, பிரிட்டிஷ் வந்து அங்க வந்து மேக்ஸிமம் அங்க போய் புழைக்க முடியாது. சரிங்களா? அதனால வந்து பாரதி வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, டைரக்ட்டா எங்க போயிடுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி நோக்கி போயிடுவாரு. அப்படிங்கும்போது பாண்டிச்சேரி தன்னுடைய அரெஸ்ட் ஆக மாட்டாரு. ஆ பாண்டிச்சேரிக்கு போனனால பாரதி வந்து அரெஸ்ட் ஆக மாட்டாரு. அப்புறம் வந்து லேட்டரா வந்து அவர கடலூருக்கு வரும்போது புடிச்சிருவாங்க. இந்த இத யாரு ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தோ கோஷும், சுப்பிரமணியனார் அப்படின்னு ஒருத்தரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அரவிந்தோ கோஷும் அதே மாரி இந்த செடிஷன் ஆக்ட் வந்து திலக் மேல போடும்போது, அரவிந்தோ கோஷ் என்ன பண்ணுவாருன்னா வந்து, அவரும் இதே மாரி பாண்டிச்சேரி நோக்கி ஓடிருவாங்க. ஏன்னா, அங்க போனா மட்டும் தான் பிரிட்டிஷ்லருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா, அங்க வந்து பிரெஞ்சு ரூல் இருந்துச்சு. அதனால. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, வ.உ.சி வந்து நம்ம சுப்பிரமணிய சிவாவ எப்படி நம்ம வந்து அந்த சிறை தண்டனை எப்படி அவங்களுக்கு கொடூரமா இருந்துச்சோ, அதே மாரி வ.உ.சி என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ட்ரீட்டட் ஹார்ஷ்லி இன் பிரிசன். ஜெயில்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப மோசமான முறையில நடத்தப்பட்டாங்க. அதில என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஒரு ஆயில் பிரஸ்ஸ வந்து இழுக்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் இவருக்கு பேர் என்னன்னா, செக்கு இழுத்த செம்மல் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம். ஸ்பெஷல் நேம் பார்த்தோம்ல. செக்கு இழுத்த செம்மலுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து ஒரு ஹெவி ஆயில் பிரஸ்ஸ வந்து நீங்க வந்து இழுக்கிற மாரி ஒரு கடினமான வேலைய குடுத்தாங்க. அப்புறம் எதுவும் பார்த்தீங்கன்னா, இவரோட சேர்ந்து யார் அரெஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா, ஜி. சுப்பிரமணியம். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் அத. அப்புறம் வந்து சுரேந்திர ஆர்யா. இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஆளு. இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செடிஷன்ல வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நான் சொன்ன மாரி அரவிந்த கோஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்தே மாதரத்த வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து மில் ஸ்ட்ரைக் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து யூத் மத்தியில வந்து அந்த வந்தே மாதரத்த படிச்சு வந்து கிளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மும்முரமா ஈடுபட்டாங்க. அவரையும் செடிஷன்ல தான் கைது பண்ண முயற்சிப்பாங்க. ஆனா அவரும்
பிரெஞ்சு பாண்டிச்சேரி நோக்கி ஓடிடுவார் சரிங்களா. அது என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரி விக்டோரி ஆஃப் இன் இந்தியன் லேபர் இஸ் விக்டோரி ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அதாவது எல்லா வெற்றியும் வந்து லேபர் சம்மந்தப்பட்ட வரதுனால இது வந்து நேஷனுக்கும் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் சொல்லியிருப்பாரு. எஜுகேட்டட் கிளாஸ் மாதத்தை வந்து இதை ஃபர்ஸ்ட்டாக வந்து இல்லை யூத்தை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் இதை சொல்ல வருவார் சரிங்களா. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு 3வது லீடர் முதல்ல என்ன பார்த்தோன்னா வந்து வ.உ.சி பார்த்துருப்போம், சுப்பிரமணிய சிவாவை பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிறக்கிறது பார்த்தீங்கன்னா 1882 பிளேஸ் என்னது எட்டயபுரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ கரண்டாக வந்து திருநெல்வேலியில் இருக்க தூத்துக்குடியில் இருக்கும் சரிங்களா அது. அப்புறம் என்ன பண்ணுனா இவர் வந்து தமிழ் டீச்சரா வந்து 1904ல வந்து மதுரையில வந்து தமிழ் டீச்சரா இருந்திருப்பாரு சரிங்களா. இந்த இது கேட்கலாம் அவங்கள்ட்ட இவருடைய பயோகிராஃபி பத்தி கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். அவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு தெரியணும். தமிழ் டீச்சரா வந்து எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்டா திருநெல்வேலின்னு கேட்டாங்கன்னா தப்பு, அது மதுரை சரிங்களா. இதை கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் கேட்பாங்க. நம்ம கிளாஸ் நடத்துறதுல இருந்து மேக்ஸிமம் ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இயரை பேஸ் பண்ணி தான் அதிகமாக வரும். அதனால வந்து நீங்க இயரை வந்து மேக்ஸிமம் நல்லா வந்து பாய்காட் பண்ணிருங்க. யார் யாருக்கு எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு படிச்சுக்கங்க சரிங்களா. அப்புறம் வந்து 19:0 நான் சொன்ன மாதிரி பாரதி வந்து சூரத் கான்ஃபரன்ஸ்ல வந்து கலந்துப்பார் சரிங்களா. அதுல என்ன பண்றாங்கன்னா வந்து சுவராஜ்னா என்ன அர்த்தம்னா வந்து ஓன் எங்களுடைய எங்களுக்கு வந்து அரசாட்சின்னு கொடுக்குற அதாவது ஓன் நாங்களே வந்து இந்தியா சுவராஜ்யம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொந்த கண்ட்ரியே தன்னுடைய அரசியலை வந்து இது பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சரிங்களா. அது யாரோட சேர்த்துனா திலக்கு அரவிந்தோ கோஷ் இவங்க 2 பேருமே வந்து சென்ட்ரல் அதாவது நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் யாருன்னா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவரை அப்படியே ஃபாலோ பண்றவங்க தான் வந்து சுப்பிரமணிய பாரதி, அப்புறம் வ.உ.சி. சரிங்களா. வ.உ.சியும் பாரதியும் வந்து இவரை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் இவருடைய போயம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்ல வந்து 1808ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல என்ன சிவராஜ் டே வச்சு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சிவராஜ் டே எப்போ நான் சொல்லியிருந்தேன், அதாவது மார்ச் 9 அந்த நேரங்கள்ல வந்து யார் வந்திருந்தா பார்த்தீங்கன்னா, ஆ பிபின் சந்திரபால் வந்து மெட்ராஸ் வந்திருப்பாரு. அவரோட இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சிவாஜி டேயா அறிவிச்சிருப்பாங்க. அந்த இதை நீங்க நோட் பண்ணி படிங்க. மார்ச் 9 1907 சரிங்களா. அப்புறம் போயம் வந்து வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, என் தாயும் தாயும், அப்புறம் ஜெயபாரதம் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு ஃப்ரீயா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எதுக்காண்டினா வந்து இந்த இவருடைய போயம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய போயமா இருக்கும். அது ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணக்கூடிய போயமா இருந்தனால வந்து இதுதான் வந்து முதல்ல செட்டிசன் அப்படின்னா தேச துரோக வழக்கு வந்து போட்டாங்க. இதனால தான் அவருக்கு போட்டிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா மக்கள் மத்தியில வந்து ஒரு தீவிரமா போறாரு. பிரஸ்ஸ யூஸ் பண்ணி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் மேலேயும் செட்டிசன் ஆக்ட் பாயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தமிழ் திலகத்தின் புதிய கட்சியின் கோட்பாடுகள் அதாவது இவர் தனியா ஒரு இது பண்ணிருப்பாரு. தமிழ் திலகத்தினுடைய புதிய கட்சிகளின் கோட்பாடுகள் மற்றும் 1907 சூரத் காங்கிரஸுக்கு மதரசா போராளிகளின் பயணம் பற்றி சிறு புத்தகத்தை மொழிபெயர்த்தார். தமிழ் திலகத்துடைய புதிய கட்சி ஒரு கோட்பாடையும், மதரசா காங்கிரஸ்ல நடந்த அந்த பயணத்தை சிறு புத்தகமா எழுதி வந்து வெளியிட்டிருப்பாரு சரிங்களா. இது வந்து இவருடைய முக்கியமான ஒரு அம்சம். இது எப்போ நடந்ததுன்னா 1907 நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் எப்படி இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11 1921 சரிங்களா. அதனால இறந்தும் போறாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1909 என்ன பண்றாங்கன்னா வந்து இவங்களோட இந்த பண்ணாங்கல்ல வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, ஜெயபாரதம், என் தாயும் தாயும் இதெல்லாம் வந்து இத எப்படி டிஸ்ட்ரிபியூட் பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயா குடுத்தாங்களோ, அத ஃபுல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இதெல்லாம் படிச்சாங்கன்னா கண்டிப்பா கிளர்ச்சி உண்டாகும்னு வந்து பிரிட்டிஷ் தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, உடனே அத பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்ன மாரி இவர் மேல செடிஷன் ஆக்ட் பாய்ஞ்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அத சூழ்நிலைய உணர்ந்து உடனே பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடி அங்க போய் அடைக்கலம் ஆகுறாரு. அங்க பிரிட்டிஷ் தப்பிச்ச மாரி. ஆனா லேட்டரா வந்து என்ன பண்றாருன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கடலூர்ல வந்து அ 19, 18 நவம்பர்ல கடலூர்ல வந்து இவர் வந்து கடலூர் வழியா வரும்போது இவர வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் இம்ப்ரூவ்மென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மத்த போராட்டம் நடக்கிறனால இவர ரிலீஸ் பண்ணாரு. ஏன்னா காந்தியின் வருகை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துரும். சரிங்களா? அப்புறம் இவர் எந்தெந்த ஜேர்னல்லாம் வந்து இவர் பணியாற்றிருக்காரு. ஜேர்னல்னா பத்திரிகையில எந்தெந்த பத்திரிகை இவர் வந்து பணியாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் சுதேசமித்திரன் 1904 இதெல்லாம் பாருங்க யாரெல்லாம் எதெல்லாம் வந்து எடிட்டரா பணியாற்றுகிறது பார்த்தீங்கன்னா, சுதேசமித்திரன்ல 1 கலந்துப்பாரு சரிங்களா? அத பார்த்துங்க 1. அப்புறம் வ.உ.சி அண்ட் ஹிஸ் ஸ்பீச் தூத்துக்குடி வந்து இவர் வந்து எஸ்என்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. நேஷனல் ஆக்டிவிட்டி சம்மந்தமா வந்து இது சம்மந்தமா அதாவது வ.உ.சிங்கிறது இவருடைய ஒரு குரு மாரி. அவருடைய கப்பலுடைய தமிழன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இவருடைய ஸ்பீச் தூத்துக்குடியில வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, வ.உ.சி சம்மந்தமாவும், சுதேசமித்திரனுடைய அந்த சில ஆர்டிகிள் விஷயமாவும் பேசியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1907ல எடிட்டர் ஆஃப் தமிழ் வீக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. அதுக்கு வந்து எடிட்டர் ஆஃப் தமிழ் வீக்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தி நல்லா பார்த்து எழுதணும். தமிழ் வீக்லி இந்தியா அப்படின்னா என்ன? வார வார இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாங்கிறது வார இதழ். சரிங்களா?
தமிழ் வீக்லி அது. இது வீக்லி இது நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது கேட்டாங்கன்னா டெய்லியா, வீக்லின்னு உங்களுக்கு தெரியணும். இயர் வந்து 1907 சரிங்களா? இத நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சேம் டயத்துல என்ன பண்ணுங்கன்னா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து பாலபாரதம். பாலபாரதம் வந்து எந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு கேட்கலாம். இவங்க அ பாரதினாலே தமிழ் நியூஸ் பேப்பர் தான். அவர் தமிழ் நல்ல பற்று உள்ளவர், நல்ல தமிழ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாலபாரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கிலீஷ்ல இருக்கும். பாலபாரதம் அது என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஜேர்னல் அது. சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுவும் கொஸ்டின்ஸ் ஏரியா. இதான் கொஸ்டின் ஏரியா. நம்ம இத நோட் பண்ணி ஒழுங்கா படிக்கணும். கதை படிக்கிறது அப்படி ஒண்ணும் இருக்காது. கொஸ்டின் எந்த ஏரியான்னு பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி இயரு, இந்த மாரி ஒன்லைன் இந்த மாரி கேட்பாங்கல்ல. இந்த மேகசினு, வீக்லி எடிட்டர் இது மாரி கேள்விகள் அதிகமா எதிர்பார்க்கலாம். அதனால இந்த விஷயங்கள வந்து நீங்க நோட் பண்ணி, அத அது தொடர்பா வந்து எம்சிக்யூஸ் நெறைய போட்டு பாருங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்சோ எடிட்டிங் சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினி வர்த்தினி முடியுதுல்ல. இது வந்து எப்படின்னா, தமிழ் மந்த்லி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் வுமன்ஸ் கொண்டு வந்தது. அப்படின்னா வர்த்தினி அது வந்து ஒரு பெண்பால குறிக்கிற மாரி இருக்கனால, நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து, அது இந்தியன் வுமன் சம்மந்தப்பட்ட வந்து ஒரு மந்த்லி என்னது ஜர்னல் அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இதுவும் முக்கியம். நம்ம 3 விஷயங்கள் இவர்ட்ட பார்த்துட்டோம். 1 சுரேஷ் புத்தனுக்கு வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ் வீக்லி எடிட்டரா யார் இந்தியாவுக்கு இருந்தப்பாரு. பாலபாரதம் விஷயம் வந்து இங்கிலீஷ்ல வந்து அவரு பண்ணியிருப்பாரு. அப்புறம் சக்கரவர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் வுமன்ஸ்க்கான சில மந்த்லி மேகசின வந்து டிவோட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல கேட்கலாம். சக்கரவர்த்தி வந்து பாரதி வந்து எது தொடர்புடையதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் வுமன்ஸ டிவோட் பண்றதுக்காண்டி தொடர்பு உடையது அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்புறம் லாஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு எஸ்டிமேட் தலைவர். தமிழ்நாடு ரிகார்டிங் டூ தமிழ்நாடு யாருன்னா வாஞ்சிநாதன். சரிங்களா? வாஞ்சிநாதன பத்தி பார்க்கணும்னா என்ன பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எங்க பொறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரவன்கோர் ஸ்டேட் அதாவது 1880ல இவர் வந்து கேரளா ஒரு பார்டர் ட்ரவன்கோர் சரிங்களா? ட்ரவன்கோர்ல பிறகுறாரு. இவர் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டா வந்து ஒர்க் பண்றாரு. சரிங்களா? ஒரு புலனூர்ல இருக்கக்கூடிய ஒரு வன விலங்கு ஒரு காவலரா வந்து இவர் வந்து அங்க இருக்கிறாரு. எப்படி இவர வந்து ஒரு ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே அந்த இதுதான். சுதேசி அந்த ஒரு நோக்கம் தான். வ.உ.சியோட அரெஸ்ட்டு, சுப்பிரமணிய சிவாவோட அரெஸ்ட்டு, பாரதியோட ஒரு சில அரெஸ்ட்டு, அரவிந்த கோஷோட அரெஸ்ட்டு, செடிசில் தேவசுவர்க உலக போட்டது இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் மத்தியில ஒரு இவங்கலாம் எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க மத்தியில ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏன்னா இவரு அண்டர் சர்வீஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ட்ரவன்கோர்ல வந்து சர்வீஸ்ல இருந்தாலுமே, ட்ரவன்கோர் ஏற்கனவே இல்லைங்க. ட்ரவன்கோருக்கும் பிரிட்டிஷ்க்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருக்கும். பாளையக்காரர்கள் படிக்கும்போதே பார்த்தோம். ட்ரவன்கோர் பிரிட்டிஷ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால வந்து ட்ரவன்கோர் எப்போதுமே வந்து பிரிட்டிஷ் ஆதரவாளர்கள்ல தான் வருவாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பிரிட்டிஷ் அஃபிஷியல் வந்து பண்ணணும். என்னன்னா வந்து பேட்ரியாட்டிக் ஃபேவர் அமாங் பீப்பிள். ஏன்னா வந்து இவங்க மத்தியில எப்போதுமே வந்து ஒரு பேட்ரியாட்டிக் வந்து ஒரு உணர்ச்சிய வந்து உண்டு பண்ணிட்டாங்க. யாருன்னா பாரதி, வ.உ.சி இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பேட்ரியாட்டிக் வந்து நாட்டுப்பற்று வந்து விதைச்சனால என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபிஷியல கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து ஒரு ஒரு யூத் சரிங்களா? அவ்வளோ கோவமுள்ள ஒரு நாட்டுப்பற்றுள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இவரு வந்து எதுல ஒரு சேர்ந்தவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத மாதா அசோசியேஷன் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1904ல வந்து பாரத மாதா அசோசியேஷன வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா? நீலகண்ட பிரம்மச்சாரி. இவரு பேரும் கேட்கலாம். சரிங்களா? நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து எதோட தொடர்புடையவர் கேட்டா, பாலபாரத அசோசியேஷன். இயர் வந்து 1904 சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இவரையும் வந்து கடைசில அரெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வந்து, இவரு சில பிரிட்டிஷ் ஆஃபிஷியல கொன்னுருப்பாரு அதுக்காண்டி சரிங்களா? என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து, அ இவர் வந்து செங்கோட்டையில 17 ஜூனு 19, 11 என்ன பண்ணிருப்பாங்க, வாஞ்சிநாதன் ஸ்டேஷன் அதாவது திருநெல்வேலியோட ஸ்டேஷன்ல கலெக்டர் ஆஷ வந்து மர்டர் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? எதுக்காண்டின்னா, அ கிங் ஜார்ஜ் வந்து இந்தியன் வருகைக்கு வந்து அப்போ அந்த ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. அப்ப யாருன்னா வந்து அதுக்கு பொறுப்பாளர் யாரு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஷ் வந்து இருந்திருப்பாரு. அப்ப இவர கொன்னனால இவரு மறைமுகமா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து, கிங் ஜார்ஜ் 5 வந்து இது கொலை மின்னல் விடுற மாரி ஒரு மறைமுகமா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இத வந்து தன்னுடைய பாக்கெட்ல எழுதி வச்சுட்டு தான் அவர ஆஷ வந்து கொன்னுட்டு, துப்பாக்கியால சுட்டுட்டு, தானே சுட்டுடுவாரு. சுட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய பாக்கெட்ல என்ன வச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து அ கிங் ஜார்ஜ் 5 வந்து கொல்றதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது இவர்ல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இதோட எஸ்டிமேஷன் ஐடியாலஜி வந்து முடியல. இதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து நம்ம இந்த கிளாஸுக்காண்டி சில விஷயங்கள சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இதுல என்ன பார்த்தோம்னா, ஆ தீவிரவாதிகள பத்தி பார்த்தோம். எஸ்ட்ரீமிஸ்ட் பத்தி பார்த்தோம். அதுல யாருன்னா, வ.உ.சி பத்தி பார்த்தோம்.
அப்புறம் சுப்பிரமணிய சிவாவை பத்தி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாரதிய பத்தி பார்த்தோம். அப்புறம் கடைசி யார பார்த்தோம்னா வந்து வாஞ்சிநாதன பத்தி பார்த்தோம். வாஞ்சிநாதன பத்தி பார்த்தோம். இவங்களுக்கும் அ ஐஎன்சி என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பத்தி பார்த்தோம். அந்த கம்பெனி வந்து சக்சீட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து பிரிட்டிஷோட ஒரு காம்பேக்ட் பண்ண முடியாது வ.உ.சி.யால. ஏன்னா பிரிட்டிஷோடைய நேவிகேஷன் வந்து பவர் வந்து இவர் ஒரு 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 கப்பல வச்சு அவரால ஒண்ணும் செஞ்சிட முடியாது. ஏன்னா வந்து அவங்களோட நேவல் ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு. சரிங்களா? அதனால வந்து அத அவரால வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஆனா வந்து ஒரு இந்தியனா வந்து சாதிச்சு காட்டினாரு. சரிங்களா? அந்த விஷயத்துல வந்து வ.உ.சி.ய பாராட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்டிமேஷன் நம்ம போன கிளாஸ்ல மாடல்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல எஸ்டிமேஷன் என்னலாம் பண்ணாங்க, அவங்களுடைய என்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இதையும் நீங்க வந்து ஒரு எம்சிக்யூஸ் மூலமா சால்வ் பண்ணி பாருங்க. இது சம்மந்தமா நோட்ஸ் நெறைய வந்து நீங்களும் ஃபர்தரா ரெஃபர் பண்ணுங்க. கூகுள் பண்ணி பாருங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா பாருங்க. இதுல என்னலாம் கேட்டிருக்காங்க, வ.உ.சி. சம்மந்தமா என்னென்ன வந்திருக்கு, சிறப்பு பெயர்கள பத்தி கேட்டிருக்காங்களா, சுப்பிரமணிய சிவாவ பத்தி கேட்டிருக்காங்களா, பாரதிய பத்தி கேட்டிருக்காங்களா, வாஞ்சிநாதன பத்தி எதுவும் இருக்குதா அப்படின்னு வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதிகமா பாருங்க. இது உங்களுக்கு கை குடுக்கும். சரிங்களா? இத அப்படியே இந்த கிளாஸ பார்த்துட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். நோட்ஸ் எடுத்து அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.